ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, பிள்ளைங்களுக்கு ஹாலிடேஸ் முடிஞ்சிச்சு, ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பையனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லாஸ்ட் வெனஸ்டே தாங்க ஆச்சு. ஸோ என்ன செய்யலாம், எப்போ பாரு நமக்கு சாம்பார்லாம் கொடுத்தா ஃபஸ்ட்டு டேவே போர் ஆகிடும்னு ஸோ கேப்சிகம் ரைஸ் தாங்க. ஆனால் லாஸ்ட் டைமே நான் வீடியோ போட்டிருந்தேன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேப்சிகம் ரைஸ். அது எப்படி இருக்கும்னா, தேவையான அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணிக்கோங்க, பூண்டு நறுக்கி சின்னதாக ஒரு 4 பல்லு நறுக்கிக்கோங்க, வெங்காயம் கொஞ்சம் நறுக்கோங்க, தக்காளி 1 இல்லை 1.5 தக்காளி ஆளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஆள்னா 1 போதும். ஸோ சாதம் வடித்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சோம்பு போட்டுட்டு வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சோண்டு நறுக்கிய பூண்டை போட்டு வதக்கிடுங்க. ஆல்ரெடி சொன்னதில் உங்களுக்கு உப்பு போட்டு நல்லா இதை மூடி வச்சுருங்க. அப்போ ஒரு 2 மினிட்ஸு வதங்கிடுங்க. வதங்கினோடனே ஒரு நல்ல ஒரு ஃப்ரையாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் செய்யணும். அந்த கேப்பில் சைட் டிஷ் என்ன கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஸோ ஹெல்த்தியாக அதுவும் கொடுக்கணும்னு பொட்டேட்டோ ஆல்ரெடி ஒரு 3 வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். தோலை நீக்கிட்டு அதுக்கு தேவையானது அதை குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டேன். அதுக்கு நம்ம தேவையானது வெங்காயத்தை மட்டும் நறுக்கினேன். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு கறிவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே நல்ல ஒரு மொரமொரன்னு வெங்காயம் வந்த பிறகு நம்ம எண்ணெயிலேயே மிளகாத்தூள் உப்பு போட்டு தேவையான கிளப்ப கலரிட்டு பொட்டேட்டோவை போட்டுடணும். ஸோ அப்படி போட்டால் நல்லா பொட்டேட்டோவில் மசாலா ஊறுதுங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டுருங்க, அப்புறம் பொட்டேட்டோ போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க தீ, அப்போ நல்லா வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வதக்கி வச்சதை ஓப்பன் பண்ணி மூடி வச்சதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கும். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வரணும். அப்போ தான் அது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பதம் வந்தோடனே நம்ம ஆல்ரெடி நம்ம தக்காளி வந்து ஒரு தக்காளி அது குட்டி குட்டியாக நறுக்கணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வதங்களை ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரை வதக்கிட்டு விடுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இப்போ அந்த நறுக்கிய தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் இந்த தக்காளியை போடுங்க. போட்டுட்டு ஒரு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் தட்டு போட்டு கொஞ்சம் மூடிடுங்க. அப்போ தான் வதங்கும் உங்களுக்கு. சிம் வந்து மீடியமாக டீ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த பதம் அப்படியே எடுத்தவொடனே உங்களுக்கு இந்த சாறு அப்படியே லைட்டாக ஒரு இதுவாகி வரணும். அதுக்குள்ளே சாதத்தை நம்ம ஆல்ரெடி நல்லா நெட்டாக வடித்து வச்சுருக்கணுங்க. வடித்து வச்சு ஆற வச்சுருக்கணும். பல்லன்னு இருக்கணும். இந்த பாருங்கள், அந்த பதம் வந்தவொடனே நீங்கள் இப்போ சாதத்தை போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு நம்ம வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோம், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி தக்காளி போட்டவொடனே. நம்ம 2 மந்த்ஸ் வேறு ஆயிடுச்சு. டைமுக்கு 8 o'clockலாம் கொடுத்துடணும். அவன் டிஃபனும் சாப்பிட்ணும். இத்தனை நாள் லீவுன்றதுனால ஒரு 9 o'clock சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. இப்போ எனக்கு சீக்கிரம் வரணும். நம்ம வந்து இந்த டைமே ஓடலை. பாவம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். எனக்கு பெப்பர் இறக்கும் போது பெப்பர் போட்டு இப்படி தூவி நல்லா ஒரு கிளறிட்டு அதுவும் அடுப்பிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தீ ஏற்றிக்கோங்க. ஸோ கேப்லேயே என்ன ஸ்நாக்ஸ் வேணும் அதையே அவருக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் கடகடன்னு எல்லாம் பண்ணாங்க. பையனே தண்ணி வாட்டர் பாட்டில் ஊற்ற சொல்லிட்டோம். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவனும் செய்கிறான். ஸோ இந்த ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அகைன் வருது. அந்த ஸ்பீட் டச் வரணும் இல்லையா. பாருங்கள், இதான் அவரோட புது யூனிஃபார்ம். ரெடி ஆகிட்டார் அவர். ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சாங்க. பெண்குட்டி இந்த யூனிஃபார்ம் புது யூனிஃபார்ம் ஏன்னா மாற்றிட்டாங்க. போன வாட்டி லைட் எல்லோ வந்தது, இந்த வாட்டி இந்த கலர். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நம்ம சேனல் பேஜில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.